காய் வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா சாண்ட் கிளே கேள்விப்பட்டிருக்கீங்க, அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளெயின் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுருக்கோங்க. அந்த பிளெயின் வாட்டரில் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பவுடர், நான் பவுடர் கம்மியாக போட்டிருக்கேன், அதே போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோடு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் உங்களுக்கு அரிசி மாவு தெரியும், அந்த அரிசி மாவு ரஃப்பாக இருக்கும், அது நிறைய சேர்ப்பாங்க. அதை கொஞ்சம் இதை சேர்த்துக்கலாம். காய்ஸ் இப்போ நான் ஃபுல்லாக வச்சுருந்த திக்காக நம்ம கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். நீங்கள் திக்காக ஆகிறதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரிசி மாவு கொஞ்சம் இதில் போட்டு நல்லா கையில் கலந்துக்கலாம். கலந்தாமல் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கலந்துக்கோங்க. அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கையில் கலந்துக்கோங்க. ஸ்பூன் இதில் இந்த லிக்விடில் போட்டுறதீங்க. நம்ம சாண்ட் கிளியர் செய்யணும். இதை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேவலமாக இருக்கும். காய்ஸ் இப்போ நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட சாண்ட் கிளே உங்களுக்கு வந்துடும். பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த தொட்டிலனா கிட்டத்தட்ட சாண்ட் கிளே ரெடி எடுத்து தான் அர்த்தம். பாருங்கள், ஒரு அளவுக்கு ரஃப்பாக இருந்தால் எடுத்துங்க. வேணா கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரை கூட செட் பண்ணிக்கலாம். நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகலாம். சரி, என்ன பண்ணுறது பாருங்கள். காய்ஸ் கொஞ்சம் வர மாட்டேங்குது. ரொம்ப நாள் தட்டிட்டு இருக்கேன். வந்துச்சு. ஓ, சாண்ட் தான். சிம்பிளான சாண்ட் ரெடி ஆகிடுச்சு. பாய். நீங்கள் என்ன செய்யணும்னு வச்சுக்கலாம்.